Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். ஸோ இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் என்ன புக் பேக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சாப்டர் 1ல் என்ன புக் பேக் கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஆல்ரெடி என்டர்ஸ் போம் பார்த்தோம். இப்போ 12th பயாலஜியில் புக் பேக் 46 கொஷின் பொறுத்த வரைக்கும் 46ல் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபர்டிலைசேஷன் இன் ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட் அந்த 5 மார்க் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்டதில்லை. ஸோ இதை கான்செப்ட் வந்து நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது பிளான்ட்டில். ஸோ இது வந்து பிளான்ட்டோட கைனீஷியம் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இது ஸ்டிக்மா, இது ஸ்டைல், இது ஓவரி, இது ஓவியூல். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் பிளான்ட்டில் எப்படி நடக்குது, பிளான்ட்டோட கைனீஷியம் வந்து என்னென்னு சொல்லுவோம், ஃபீமேல் பார்ட்டு. ஸோ இப்போ மேல் பார்ட் வந்து போலன் கிரைன்ஸ். போலன் கிரைன்ஸ் வந்து இந்த கைனீஸ்குள்ளே ஸ்டிக்மா வழியாகவும் ஸ்டைல் வழியாகவும் வந்து எங்கே போவோம், அதாவது ஓவியலுக்குள்ளே போகும். ஓவரிக்குள்ளே கூட ஓவியலுக்குள்ளே போகும். அப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஓவியல் வந்து என்னவாக மாறும், சீடு. ஓவரி வந்து என்னவாக மாறும், ஃப்ரூட்டு. அப்போ இதுதான் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த டயக்ராம் வச்சு தான் கான்செப்ட் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசேஷன்னா என்ன, இந்த கொஷினுக்கு நீங்கள் இப்படி தான் எழுதணும். த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் இஸ் கால்டு ஃபர்டிலைசேஷன் இன் ஆஞ்சியோஸ்போம். இதுக்கு இன்னொரு பேர் டபுள் ஃபர்டிலைசேஷன் வந்து சொல்கிறோம். ஸோ ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இருக்கா, அதனால் டபுள் ஃபர்டிலைசேஷன். இது வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வராது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் க்ளோன் பட்டு தான். ஃபர்டிலைசேஷனாலே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபர்டிலைசேஷன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டெப் பாருங்கள், ஸ்டெப் மாதிரியே கொடுத்துருப்பேன். த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ஃபர்டிலைசேஷன். ஆஞ்சியோஸ்போமில் எப்படி ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் ஃப்ரம் போலன் டியூப். போலன் வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னா, போலன் டியூப் எங்கேருந்து உருவாகுது, போலன். த போலன் டியூப் இன் த ஸ்டிக்மா. போலன் டியூப் வந்து எதுக்குள்ளே போகுதுன்னா ஸ்டிக்மா. இது போலன். இந்த போலன் உள்ளே வரும்போது போலன் டியூப் வந்து ஸ்டிக்மாக்குள்ளே போகுது. ஸ்டிக்மானா சூலகம் முடின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து த க்ரோத் ஆஃப் போலன் டியூப் இன் ஸ்டைல். த டைரக்ஷன் ஆஃப் போலன் டியூப் டுவர்ட்ஸ் மைக்ரோபியல் ஆஃப் த ஓவியல். ஸோ இங்கே மைக்ரோபியல் இருக்கும். மைக்ரோபியல் வழியாக தான் வந்து போலன் டியூப் வந்து உள்ளே ஓவரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஓவியலுக்குள்ளே போகும். ஸோ அப்போ இங்கே நீங்கள் என்ன எழுதணும், the direction of pollen tube towards the microbial of ovule, entry of pollen tube. இதான் முக்கியம். entry of pollen tube into the one எப்படி இருக்குது, ஒன்று synergids, இன்னொன்று எம்ப்ரியோ சாக்கில் இருக்கும். entry of pollen tube into one of the synergids, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ சாக் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அப்போ discharge the male gametes. இப்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், மேல் கேமெட் டிஸ்சார்ஜ் ஆகுது. இதுக்கு பேர் சிங்கமின்னு சொல்லுவோம், ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்லுவோம். சிங்கமிங்கிறது மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகுது. அதே மாதிரி போலன் ஃபிஸ்டில் இன்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஈவன்ஸ் ஆஃப் போலன் டெபாசிஷன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ.